மாமா எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். சாப்பாடெல்லாம் அடுப்படியில இருக்குது, போட்டு சாப்பிடுங்க. ஏண்டி எங்க ஊருக்கு எதுவும் போறியா என்ன? அட இல்லைங்க மாமா, நம்ம காலனில புதுசா பிளே கிரவுண்ட் கட்டிட்டு இருந்தாங்கல்ல, வேலையெல்லாம் முடிஞ்சுதாமா. டெய்லி பசங்க வந்து வந்து பசங்களை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. நான் தான் அனுப்பவே இல்லை. சரி இன்னைக்கு எல்லாரும் ஒரு எட்டு போகலான்னு ஆசையா கிளம்பிட்டோம். நீங்களும் வரதான் வாங்க மாமா, போயிட்டு வந்துடலாம். இல்லடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போடுறேன். ஆமா, என்னைக்கு நாங்க கூப்பிட்டதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க கூப்பிட்டா மட்டும் நாங்க வரணும். அப்பாப்பா வாங்கப்பா கிரவுண்டுக்கு போலாம். சஞ்சய், அப்பாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ அம்மாவோட போயிட்டு வா, நானே தூங்க போறேன். ஏனுங்க மாமா, மாலை நேரத்துல எவ்வளோ தூங்குவானா? எதுக்குதான் தூக்கத்துக்கே அலையறீங்க? பிள்ளைங்க தான் கூப்பிடுறாங்களா ஆசையா. வாங்க போயிட்டு வந்துடலாம். விடா மாட்டாளே. நாங்க மட்டும் போல, குஷ்பக்கா வீட்டுக்காரு, உமா வீட்டுக்காரு எல்லாரும் வராங்க. அதான் உங்ககிட்ட சொல்லலையா உங்க ஃப்ரெண்டுங்க? அப்படியா? குமாரண்ண ஒண்ணுமே சொல்லல. சரி சரி, நானும் வர, கிளம்புங்க. பாத்தியாட சஞ்சய், உங்க அப்பன நான் கூப்பிட்டதுக்கு வரல, இப்போ உங்க ஃப்ரெண்டுங்க வரேன்னு சொன்னோன்னு உடனே கிளம்புறாரு. இவரையெல்லாம் திருத்த முடியாதுடா. எப்படியாமா அப்பா வர சொல்லிட்டாங்க. ஜாலி ஜாலி, வாங்க போலாம். ஆமா புட்டுங்க, புட்டு குஷ்பாண்டி வீட்டுக்கு போயிருக்கா. வாங்க எல்லாரும் போலாம். சரி நடங்க. ஏ பஞ்சு, நல்லா கட்டி இருக்கிறாங்க பாரு. பார்க்க இந்த சைடு நம்ம வரவே இல்லை, நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஆமாங்கண்ணா, எல்லார்கிட்டயும் 500 ரூபா வசூல் பண்ணாப்ல. நல்லா கட்டியிருக்கிறாங்க, பரவாயில்ல. 500 ரூபாய்க்கு ஒர்த்து தான். சரி என்ன பார்த்துட்டே இருக்கீங்க, போய் விளையாடுங்க போங்க. வாங்க வாங்க சாலு, வா விளையாடலாம். வாங்க வாங்க. சஞ்சய் பாத்து விளையாடு. புட்டு பாத்து பத்திரமா விளையாடுங்க, சரியா? இங்கே வந்து யாரும் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்கம்மா. நல்லா சொல்றா உங்க அம்மாக்கு. ஏண்டி இங்க வந்தாவது பிள்ளைங்கள நிம்மதியா விளையாட விடு. சும்மா அங்க போகாது இங்க போகாதுன்ட்டு போய் ஒரு ஓரமா உட்காரு போ. வாடி முப்பாத்தா, நம்ம அந்த பக்கமே உட்காருவோம். ஏடி முப்பாத்தா, உங்க தம்பி பொண்ணு பார்க்கறத சொல்லிட்டு இருந்தியே, பாத்துறாங்களா? அட இல்லக்கா, பொண்ணு வெளியூர்ல தான் பாத்துட்டு இருக்காங்க. கிடைக்கவே மாட்டேங்குதுக்கா. ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்களேன். முப்பாத்தா, நான் ஏற்கனவே அரசனூர்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னேன்ல, பாத்தியா என்ன? எக்கா, அந்த பொண்ணு ரொம்ப ஏழ்மையா இருக்குக்கா. நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வருமாக்கா? என்ற தம்பி இருக்கிற அளவுக்கும் அவன் சாங்குற சம்பளத்துக்கும் கொஞ்சம் நல்ல பொண்ணா பார்க்க வேண்டாமாக்கா? யோ என்னையா உன்ற மச்சனுக்கு கல்யாணம் போல? என்ன என்று ஒன்றடி கலர் கலரா ரீல் விடுறத பாருங்கண்ணே. என்னையா சொல்ற? உன்ற ஒன்றாடி மச்சனுக்கு பொண்ணு தானே பார்க்க சொல்லிட்டு இருக்குது. என்ன கவுன்சிங்களா? அவன் இருக்கிற அழகுக்கான் அவனையெல்லாம் கண்ணுல பார்க்கவே முடியாதுண்ணே. இவளை கட்டிட்டு வந்ததே பெரிய விஷயம். அவனுக்கு வேற பொண்ணு. அவனெல்லாம் பொண்ணு பார்த்துச்சுன்னு வைங்களேன், ஒரே ஓட்டமா ஓடி போயிருமாக்கோ. அந்த லட்சணத்துல இருப்பான். யோ உன்ற ஒன்றாடி அழகுங்குது. அவளுக்கு என்னை தவிர உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அழகுதான். அது தம்பியும் சொல்லாமையா இருப்பா. நீங்க வேறண்ணே. சரியா, நல்ல சம்பளம் வாங்குறானாமே. ஐயோ கருமம் கன்றாவி. அண்ணே, அவன் ஊர்ல மாடு பேசிட்டு இருக்கிறான். அவனுக்குலாம் யாரு பொண்ணு தருவா? உள்ளூர்ல பொண்ணு கிடைக்காம தான் வெளியூர்ல பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களாக்கோ. அவனுக்கு அது சம்பளம் ஆகுது. என்னமோ கவர்மெண்ட் வேலைக்கு போற மாதிரி எப்படி பேசுறா வருங்கன்ற பொண்டாட்டி. ஏமா பாத்தா, புரோக்கர்ட்ட சொல்லி வைக்கலாம்ல, இல்லனா ஆன்லைன்ல பதிவு பண்ணலாம்ல? ஏக்கா, இந்த ஆன்லைன்ல பதிவு பண்றது புரோக்கர்ட்ட சொல்லி எல்லாம் வேணாக்கா. பொண்ணு நாமளே தேடணும். என்ற தம்பி இருக்கிற அளவுக்கு பொண்ணு சும்மா அம்சமா பார்க்கணும்க்கா. நல்லா படிச்ச பொண்ணா பார்க்கணுமாக்கோ. என்றது அலையெழுத்து. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு உன்ன மாதிரி ஒரு அக்கா எல்லாம் போயாச்சே. அக்கா மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு படிச்ச பொண்ணா வந்து கட்டி வச்சிருந்திருக்கும். எல்லாம் இந்த நேரம். காமெடியா? ஏமா பாத்தா, உங்க மாமியார் வீட்டு வழியில ஏதாவது பொண்ணுங்க இருக்குதா என்ன? ஏக்கா, பொண்ணு எங்க வேணாலும் பார்க்கலாம். என்ற மாமியார் வீட்டு சைடு மட்டும் வேண்டாக்கா. நான் ஒருத்தி படுற பாடே போதும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறா பாரு. இவ வந்து பாடுபடுறாளாமா. இவளை கட்டிட்டு வந்து நான் தான் படாத பாடுபட்டு இருக்கிறேன். ஐயோ, என்னால இந்த கொடுமையெல்லாம் கேட்க முடியலையே. யோ உன்ற ஒண்டாடி உன்னை வச்சுட்டே உன்னை செம்மையா கலாய்க்குதியா. அக்கா, என்ற வீட்டுக்கார வீட்டு வழியில என்ற வீட்டுக்கார தவிர்த்து மற்றது எல்லாமே மெண்டலுங்க. என்ற வீட்டுக்கார வச்சுட்டு நான் சமாளிக்கிற பாடு இருக்கே, அது என் தலையெழுத்துக்கா. என் தம்பிக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆமாண்டி, உனக்கு என்ன விட்டா வேற இழிச்சவாய் எவனும் கிடைக்க மாட்டான். உன்ற தம்பிக்கு என்ன மாதிரி ஒரு இழிச்சவாய் பொண்ணு கிடைக்காதுல்ல. தேடு தேடு. ஆமாண்டி முப்பாத்தா, நம்ம தலையெழுத்து நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோண்டி. இவ வந்து மாட்டிக்கிட்டாளா? இவளை கல்யாணம் பண்ணி நான் தான் மாட்டிக்கிட்டேன். யோ நீ வேற நீ பொசுக்கு பொசுக்கு எந்திரிச்சிட்டு இருக்கிற, பேச முக்காதியா? இல்லண்ணா,
உங்க பொண்டாட்டிங்க பேசுறத பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்குது. ஏன் உன்ற பொண்டாட்டி பேச சொல்லணுமா? ஆமா முப்பாத்தா, நம்மலாம் எங்க இருக்க வேண்டியவங்க தெரியுமா? இந்த காலனில வந்து இதுங்களை கட்டிட்டு வந்து மாட்டிட்டோமே முப்பாத்தா. சொல்லிட்டால உன்ற பொண்டாட்டி உன்னையும் பத்தியும் சொல்லிட்டால. ஏன்னா இவனுங்கெல்லாம் நம்மள கல்யாணம் பண்ணாட்டி என்னமோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமாயா, இவனுங்க நம்மள கல்யாணம் பண்ணிட்டு வந்துதான் இங்க கஷ்டப்படுறானுங்க. இல்லைன்னா அவ ஐபிஎஸ், இவ ஐஏஎஸ், இவ உன்ற பொண்டாட்டி என்னவா இருந்திருப்பா? யோசிச்சு பார்க்கவே ரொம்ப காமெடியா இருக்கு. அண்ணா போனா போதுன்னு வாழ்க்கையை கொடுத்து குழந்தையும் கொடுத்து இவனுங்களை வச்சிருக்கிறோம். இவனுங்க வாயை பாருங்கண்ணே, என்ன பேசிட்டு இருக்கிறானுங்கன்னு. முப்பாத்தா, சிவனேனே நம்மளுக்கும் நல்லபடியா மாப்பிள்ளை பார்த்திருந்தாங்கன்னா நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம். ச்சே, வாழ்க்கையே போச்சு. இப்ப என்ன கெட்டு போச்சு? நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே? ஐயோ, இது காது கேட்டுச்சு போலயே. ஐயோ இல்லைங்க, அது வந்து என்ன வந்து போய் கல்யாணம் பண்ணி என்னடி குறைய கண்ட? நேரத்துக்கு நேரம் சாப்பாடு, நேரத்துக்கு நேரம் தூக்கம்னு ஜாலியா தானே இருக்க. பத்தாவதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு வர இங்க இருந்து அமுச்சு விட்டுட்டு இருக்க. இத்தனையும் பண்ணிட்டு என்னையே நீ குறை சொல்லுவியா? ஏண்டி குண்டாச்சி, உங்க அம்மா வீட்டுல இருந்து வரும்போது எப்படி வந்த? நல்லா நிறைய நாட்டோ எலும்பு தோலுமா வந்த. இப்போ நல்லா தின்னு பெருத்து போயிருக்கிற. பத்தாவதுக்கு ஒன்றரை வேர்ல வீடு வாங்கி வச்சிருக்கிற, நகநட்டு வாங்கி வச்சிருக்கிற, இத்தனையும் வாங்கி வச்சிருக்கிற. இங்க வந்து என்னவோ இவ கல்லொடிச்சு கஷ்டப்படுற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிற நீ. ஏண்டி முப்பாத்தா, உன்னையெல்லாம் பொம்பளைங்க சேர்ந்தா இந்த நயந்த பேசிட்டு இருக்கிறீங்களாடி? இப்படியே பேசிதான் டெய்லி வீட்டுக்குள்ள சண்டை. என்னைக்காவது சிரிச்சு பேசிருக்கிற நீ? அட, சிரிப்புனா உனக்கு என்னன்னு தெரியுமாடி? என்ன மாமா என்னை பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க? மாமா என்னை பார்க்கும்போது மட்டும் ஏனுங்க மாமாங்கிறது. மற்ற நேரமெல்லாம் என்னை பத்தி கேவலமா பேச வேண்டியது. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க மாமா. ஏண்டி என்னை கல்யாணம் பண்ணி நீ கஷ்டப்படுற? உங்க ஊர்ல மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்படி. எவனாவது மாட்டுக்காரனா பார்த்து உங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா. ஏதோ நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்குறேன், லவ் பண்ணங்கிற ஒரே காரணத்தினால உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். கல்யாணம் பண்ணது பத்தாதுன்னு உன்னை எப்படியெல்லாம் நான் தாங்குறேன். நீ சொல்ற பேச்சுக்கு மறு பேச்சு என்னைக்காவது நான் பேசியிருப்பேன்? என்னை கல்யாணம் பண்ணி நீ என்னடி கஷ்டப்பட்ட? வேலைக்கு போக சொன்னா, உங்க வீட்டுல இருந்து நகநட்டு வாங்கிட்டு வர சொன்னா, ஏண்டி என் வயிற்றுல கொட்டுற? ஐயோ, உங்களை பத்தி நான் ஒண்ணுமே சொல்லலைங்க மாமா. மாமா, இந்த மாமான்னு சொல்லிதான் எனக்கு ஏமாத்துன. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? சி, நீங்களாம் ஒரு பொம்பளைங்க. எப்ப பாரு உட்கார்ந்துகிட்டு அடுத்த வீட்டு நாயதை உப்பு போடாம பேசிட்டு இருக்கிறீங்க. உங்களை எல்லாம் என்ன ஏதுன்னு கவனிக்காம விட்டதுனாலதான் எங்க கையை மீறி போய் நிக்கிறீங்க. ஆமா குமார், என்ன இவளுங்களெல்லாம் சும்மா விட்டது தப்புதான். முதல்ல என்ற ஒனாட்டி கூட்டிட்டு போய் வச்சு நல்லா அடின்னு அடிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சாதான் அவ சரிப்பட்டு வருவா. ஐயோ இல்லங்க, நீங்க எதுக்கு கோவப்படுறீங்க? ஏண்டி கல்யாணமா 8 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை பெத்து கொடுக்க வக்கு கிடையாது. நீ எல்லாம் பேச்சு பேசுற. உன்னையெல்லாம் வீடு வாசல் நகை நட்டு சந்தோஷமா வச்சிருக்க பத்தியா? என்னை செருப்புல போடணும்டி. ஏண்டி முப்பாத்தா, நீ என்ற முப்பாத்தான்னு உன்னை எவ்வளவு உயர்வா வச்சுட்டு இருந்த தெரியுமா? கடைசியில உனக்கு எங்க குடும்பத்தை பார்த்தா பைத்தியக்கார குடும்பம் மாதிரி தெரியுதாடி? பைத்தியக்கார குடும்பத்துல எதுக்கடி நீ இருக்கிற? ஐயோ ஏங்க, என்ன மன்னிச்சிருங்க. நான் தெரியாம பேசிட்டேங்க. நீங்க இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லங்க. மரியாதையா ஓடி போயிரு. இனிமேல் நீயும் வேண்டாம், உன்ற பொழப்பும் வேண்டாம். மரியாதை கிளம்பியும் உங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிரு. அண்ணா குமாரண்ணா, என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்க? ஏ குமாரண்ணா, எந்திரிண்ண. பட்ட பகல்ல இந்த தூக்கம் தூங்குறீங்களே, எந்திரிங்க மேல. கனவா? குமாரண்ணா, என்னடா ஆச்சு? யோ, ஒரு சூப்பர் கனவு கண்டையா. அது மட்டும் நடந்துருந்துச்சுன்னு வையன், சூப்பரா இருந்திருக்கும். என்னண்ணா, உங்க வண்டாட்டி உங்க காலில் விழுகிற மாதிரி கனவு கண்டீங்களா? எப்படியா கண்டுபிடிச்ச? அதுதான் எங்களுக்கு தெரியுமே. நீங்க எப்பவும் கனவுல மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த அக்கா உங்க காலில் விழுந்த மாதிரி இல்ல. நீங்க தான் எப்ப பாரு அந்த அக்கா காலிலே விழுந்துட்டு இருக்கிறீங்க. என்னாச்சு? கிளம்பலாமா என்ன? இன்னும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? கிளம்பலாமா? வாடி முப்பாத்தா, பிள்ளைகளை கூட்டிட்டு நாங்கத்தோட போலாம். இந்த ஆம்பளைங்க பேச ஆரம்பிச்சா பேசிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பொம்பளைங்க இவ்வளோ நேரம் அவங்க தானே பேசிட்டு இருந்தாங்க, கடைசியில நம்ம பேசுறோம்னு சொல்றாங்க. யோ, எப்பவுமே அவங்க மட்டும்தான் பேசுவாங்க, நம்ம மட்டும்தான் கேட்போம். இப்ப பாரு, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம குடும்பத்தை கழுவி ஊத்துனாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியல. எதையாவது கேட்டன்னு வச்சுக்கோ, ஆளாளுக்கு சண்டைக்கு வந்துட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு 4 நாள் திரிவாளுங்க. எதுக்கு இந்த பொழப்பு?
வா சத்தமெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். ஆமாய்யா, நீ சொல்றது கரெக்டு தான். உங்க வீட்லயாவது மூஞ்ச மட்டும் தான் தூக்குவாளுங்க. எங்க வீட்ல எதை எடுத்து அடிப்பானே தெரியாது. சத்தமில்லாம் போயிடலாம் வாங்க. சி, என்ன இது மானங்கட்ட பொழப்புன்னு தானே பாக்குறீங்க? என்ன பண்றதுங்க, கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைய பெத்துட்டோம், இந்த மானங்கட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தானே ஆகணும். இப்படி யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க.